எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க மேம். யாருக்கு என்னென்ன கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுத்திருந்ததுல என்ன கேள்வின்னு கேளுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ்ல எதனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கேளுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கான பர்சனல் queries-ஓ கேள்விஸோ இருந்ததுன்னா கேட்கலாம். எடுத்த உடனே பர்சனல் queries-ன்னு சொல்லி போயிட்டீங்கன்னா கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கான வகுப்பு. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வகுப்புகள்ல இருந்து ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள். தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிற பேட்டர்ல பயணிக்கலாம். எஸ் மேம். சார் இப்போ நம்ம ஹைப்பர் ஹைப்போ ஓவர் திங்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஆனா நம்ம வந்து எல்லா விஷயத்திலையும் ஹைப்பரா ஹைப்பரா இருந்தோம்னா அத நம்ம ஹைப்போவா மாத்தணும்ல. அல்லாட்டி இந்த லைஃப் இட் செல்ஃப் பிகம்ஸ் எ ப்ராப்ளம் இருக்குல்ல சார். ஓகே. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒரு சிலர் வந்து நல்லாவே பேசுறாங்க நம்ம ரிலேஷன் கூட. ஆனா கூட அவங்க வந்து திடீர்னு கோவப்பட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்க கூட வந்து போய் உட்கார்ந்து பழகிறதுக்கோ அவங்க கிட்ட நம்ம வந்து பேசுறதுக்கோ முடியல. என்னடா திடீர்னு கோவப்பட்டுருவாங்களே அப்படிங்கிற மோடாலஜிலே தான் நம்ம பழக வேண்டியது இருக்க ஒழிய அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் சுச்சுவேஷன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்கி, நம்மளால கிரியேட் பண்ணவும் முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஹைப்பரா இருக்கிறதுனால தான் அப்படி இருக்கா? அல்லாட்டா நம்ம ஹைப்போவா மாறிட்டோம்னா அப்படி இருக்காதா? நம்ம ஓவர் திங்கிங்ல இருக்கோமா? ஆனா சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ் அப்படிதான். அவங்க வந்து நல்லா பேசுவாங்க, நான் திடீர்னு கோவப்படுறோம். அப்ப அவங்கிட்ட யாரு போய் குடியிருப்பா அப்படின்னு ஒரு சில யாரு போய் பழகுவா? யாரு போய் அவங்க கூட வந்து ஒரு டைம் பாசிங் ஒரு 10 டேஸ் கூட எப்படி இருக்க முடியாதே? அந்த ஒரு ஏக்கம் வருதுல்ல. அப்போ வந்து நம்மளுடைய மிஸ்டேக்கா அந்த ஹைப்பரா அல்லது நம்ம ஆஸ் இட் இஸ் நம்ம லைஃப் இட் செல்ஃப் லைக் திஸ்ன்னு எடுத்துக்கிடவா சார்? ஓகே, வெரி குட் மேம். சார் தேங்க்யூ மேடம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து மேடம் கேட்டிருந்த ரைஸ் பண்ணியிருந்த அந்த கொஸ்டினரியோ டவுட்டோ வந்து எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? எஸ் சார் நான் என்னோட புரிதலை சொல்றேன் சார். மேம் சொன்னதுல இருந்து டபுள் 2 பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா இதுல யாரு ஹைப்போவா இருக்காங்க, யாரு ஹைப்பரா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். என்னோட புரிதல். வெரி குட், வெரி குட். எஸ், தேங்க்யூ சார். ஓகே, வேற யாராவது? ஏன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த செஷன் அப்படிங்கறதெல்லாம் 8 o'clock மேல பாக்குறது எல்லாமே வந்து இதுதான் ப்ராக்டிகல்ஸ். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள செஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரே வந்து ஒவ்வொருத்தர் கேள்வி ரைஸ் பண்றாங்கன்னா அதை மத்த எல்லாரும் கவனிச்சு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், இதுதான் வந்து ஒரிஜினலான ப்ராக்டிகல்ஸ். நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு தனியா வந்து ஒர்க் அவுட் பண்றோம் சார், ஆஃபீஸ்ல போய் பாக்குறோம், பிசினஸ்ல போய் பாக்குறோம், வீட்டுக்குள்ள போய் பாக்குறோம் செகண்டரி. இங்க நடக்கிறது நம்ம லைவ் மொமெண்ட்லயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது அப்படிங்கறத இன்னும் வந்து மோர் கிளாரிட்டி வந்து கொடுக்கும். எஸ், மேடம் சொன்னது வந்து வேற யாருக்கும் என்ன மாதிரி புரிஞ்சுது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? எஸ், யாருக்கும் புரியலையா? வை எவ்ரி ஒன் இஸ் சைலண்ட்? நான் ஏதோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டு நல்லா இருக்கும், இப்படிதான் கேள்வி கேட்கணும், இப்படிதான் வந்து நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, என்னன்னா அவங்கள பொறுத்த நம்ம உறவு முறைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து எடுக்கிறாங்க. இப்போ வாட் எவர் இட் மே பி, அவங்க மற்றவங்க ஹைப்பரா இருக்காங்களா ஹைப்போவா இருக்காங்களா அப்படிங்கிறத செகண்டரி. ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்தவங்களை பத்தி அதிகமா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன ரெமெடி வந்து வரணும் அப்படின்னு சொன்னா ரெட் செஸ்னட். அது ஒண்ணு நமக்கு எடுக்கலாம், ஏன்னா நம்ம தான் வந்து அப்ரோச் பண்றோம், இதை நம்ம தான் வந்து இன்ட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அவர் சைட். இதை நம்ம 3 month கோர்ஸ்ல சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் நாம உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்கோம், நம்ம எப்படி தெளிவா இருக்கோம் அமைதியா இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அவர் சைடில் அப்படிங்கிறதா வந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ நம்ம அடுத்தவங்களை பத்தி வந்து நிறைய நினைக்கிறோம் அல்லது சுச்சுவேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சைட்லேருந்து பார்க்கும்போது ரெட்ஜஸ்ட் அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவர் ஆக்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அவர் சைடு அப்படிங்கும்போது நாம ஓவர் ஆக்டிவ், நமக்கு தான் வந்து ரெட்ஜஸ்ட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற இந்த ஒரு கிளாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்ப மேடம் சொல்லி இருந்தது வந்து பொதுவா வந்து உறவு முறையில் வந்துட்டு நம்ம ரொம்ப வந்து ஒதுக்கி வைக்கவும் முடியாது, ரொம்ப வந்து ரொம்ப நெருக்கமாகவும் போக முடியாது. இது ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கலாம், உறவு முறைகள் இருக்கலாம், பிசினஸ்ல இருக்கலாம், எங்க வேணாலும். ஒரு சில நம்மளால என்ன பண்ண முடியாது, ரொம்ப அவாய்டும் பண்ண முடியாது, ரொம்ப வந்து நெருக்கமாகவும் ஆக முடியாது. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நம்ம ரெண்டு விஷயங்களா புரிஞ்சுக்கணும். இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஒண்ணு நம்மளுடைய டீயை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், அல்லது ஸ்கொயர் பீடியில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போகணும். இப்போ மேடம் சொல்லி இந்த பிரச்சனையோட அடிப்படையில் பார்க்கும்போது ஒண்ணு நாம என்ன மோட்ல இருக்கோம், ஹைப்பர்ல இருக்குமா ஹைப்போல இருக்குமா அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்ம மாத்திக்கிட்டு மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை சார், அவங்க அது அப்படிதான் இருப்பாங்க, we can't change anything, நாம சரியா தான் இருக்கிறோம், நாம மாடரேட்டா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் அவங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்கொயர் பீடி அப்படிங்கிறது டிஃபால்ட்டா எல்லாருக்குமே வந்து பிரச்சனை இருக்குதான் செய்யும் ஏதோ ஒரு வகையில. அப்ப இந்த ஸ்கொயர் பீடி வந்து நம்ம கடந்து போவதற்கான விஷயங்களை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். அதுதான் இங்க என்ன சொல்லியிருக்கணும், யூ கெட் ஸ்ட்ராங்கர். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் அண்ட் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தன் மேல விழக்கூடிய கற்களை வந்து அவங்க சமாளிக்க முடியாம பயப்படுறது திணறது அப்படிங்கிற மாதிரி. செகண்ட் பிக்சர்ல வந்து அதே கற்கள் தான் விழுது, ஆனா நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம், நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா கற்கள் வீடா இல்லைங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது. ஆனா அதை வந்து நம்ம ஈஸியா வந்து கடந்து போக முடியும். அப்போ ஒண்ணு நம்ம வந்து நம்ம என்ன மோடு ஹைப்பரா ஹைப்போவாங்கிறது நம்ம மாடரேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அவங்க அப்படிதாங்கிறது நினைச்சுக்கிட்டு நம்ம கடந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். கிளாஸ்ல சொல்ற மாதிரி தான் எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற கேட்டகிரில வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கணும். சரி, இப்ப எக்ஸாக்டா வந்து மேடம் சொல்லி இந்த பிரச்சனை வந்து நம்ம எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ நல்லா தான் சார் பேசுறாங்க, திடீர்னு வந்து கோவப்படுறாங்க, அப்ப அதனால வந்து நம்மளால வந்து ஃபர்ஸ்ட் டாலரேட் பண்ணிக்க முடியல. இப்ப நம்ம ஃப்ளவர் ரெமடி பொறுத்தவரை மற்ற இருக்கக்கூடிய எல்லா ஹீலிங் அல்லது மருத்துவ முறைகள்ல இருந்து ஃப்ளவர் ரெமடி வித்தியாசப்படக்கூடிய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா நாம வந்து இதை டியூயல் வேல வந்து பயன்படுத்த முடியும். இதான் வந்து கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன் 3 month கோர்ஸ்ல டைரக்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள யாரெல்லாம் வந்து வராங்களோ அத்தனை இடங்களுமே ஃப்ளவர் ரெமடி வந்து டியூவல் கான்செப்ட்ல வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க வந்து சட்டுன்னு வந்து கோவப்பட்டுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கோவம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அவங்க கோவப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம சரியா வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க கோவப்படுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து நமக்கு அது ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கிறதுலாம் வந்து வரும். நாம வந்து அவங்க சொல்றது வந்து நம்ம பெருசா எடுத்துக்கிறோம், அதனால பாதிக்கப்படுறோம் அப்படிங்கும்போது நாமளும் வந்து ஓவர் சென்சிட்டிவ் ஹைப்பர் ஆக்டிவ் தான் வந்திருப்போம். அப்ப ரெண்டு ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு அவங்க கோவப்படுறது அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேக் இட் ஈஸியா வந்து எடுத்துட்டு போகலாம். அப்ப நம்ம ஹைப்போவா மாறுவோம், மாடரேட்டா மாறுவோம். இல்லை சார் அவங்க சொல்றதெல்லாம் வந்து என்ன மனசை வந்து அப்படியே வந்து பாதிக்குது, அதை வந்து என்னால வந்து சமாளிக்கவே முடியலன்னா நாமளும் ஹைப்பர்ல இருப்போம், எதிராளியும் யாரு வந்து கோவப்படுறாங்களோ அவங்களுமே ஹைப்பர்ல இருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி வந்து நம்ம ஹைப்பருங்கிற கண்டுபிடிச்சிட்டு நமக்கான ரெமெடி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நிலையில வந்து எதிர் யாரு கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹைப்பருக்கான ரெமெடியை வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியலன்னா எதிராளி நம்மளுடைய டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய நபர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கான ரெமெடிஸ் வந்து நம்ம அவங்க கிட்ட பேசும்போது மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது அங்க நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துடும். சரிங்களா? புரியுதா மேடம்? எஸ், எல்லாருக்கும் புரியுதா? புரியுது சார். இப்போ அப்போ நம்ம அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு 10 days ஸ்டே பண்ணா அந்த 10 days-உம் நம்மளே நம்மளுக்கு எடுத்துக்கிடணுமா சார்? எஸ் அப்கோர்ஸ் மேம். சரி சரி சரி. ஏன்னா 10 days இல்ல தாண்டிட்டோம்னா நமக்கு அந்த எமோஷன்ஸே வந்து ஸ்கொயர் பீடி அங்க அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா அப்ப அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் வந்து நமக்கு வராது. அப்ப அந்த 10 நாளைக்கு மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது சார். மத்தபடி வந்து சார் 10 நாள் இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி சார், நான் வந்து என்ன ஸ்ட்ராங் பண்ணி வைக்கிறேன், நான் மாடரேட் ஆகுறேன், நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா அவங்க என்ன பேசினாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. அவங்க அப்படிதான் சார், நம்ம தான் வந்து மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படிங்கிற அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் போது நம்ம ஈஸியா வந்து மூவ் ஆன் பண்ணி போய்க்கலாம். ஓ சரி சரி. ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
தேங்க்யூ. எஸ். ஓ மேடம் கேட்டிருந்த கேள்வியும் நான் சொல்லியிருந்த அதனோட ஜஸ்டிபிகேஷன் அப்படிங்கிறதும், மேடம் கேட்டிருந்த கேள்வி புரியல அப்படின்னாலும் கேட்கலாம். இல்ல நான் சொல்லியிருந்த ஜஸ்டிபிகேஷன் வந்து புரியல அப்படின்னு சொன்னாலும் உங்களை கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்க கேட்கலாம். சார் ஒரு டவுட் கேட்கலாமாங்க சார்? எஸ் மேடம், டவுட் கேட்கறதா மேடம் இது, கேளுங்க மேம். சார் இப்போ ஒருத்தங்களுடைய நடைமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போவா இருக்கு, நம்ம இதுவும் கடந்து போவோம் அப்படிங்கிற தன்மையில நம்ம ஹைப்பரா இருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம். ஆனா அந்த அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி நம்ம பிரச்சனையில இருந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஃபேஸ் அந்த மாதிரி இருந்தா கூட நம்மளுடைய மனமானது அந்த வழிகள் இருக்குங்க சார். சரி ரைட் பரவாயில்ல அப்படின்னு போற மாதிரி இருந்தாலும் ஆனா நம்மளுடைய மனசு அதை ஏத்துக்கல. ஒரு மாதிரி நமக்கு அந்த அந்த த்ரோட்ல பெயின் வர்றது, ஸ்வெட்டிங் ஆகுறது, அந்த இடத்துல அந்த எமோஷனை வெளிப்படுத்த முடியாம, இப்போ ஒருத்தர் அந்த ஹைப்போவா இருக்காங்க அப்படின்னா நம்மளால திட்டவும் முடியல, அவங்க கிட்ட சண்டை பண்ணவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. ஆனா நம்ம ஹைப்பரா இருக்கிற மாதிரி வந்துடுறோம். ஓகே நீங்க சொன்னா சரிங்க பரவாயில்ல அப்படின்ட்டு வந்துடுறோம். ஆனா அத நம்மளுடைய மனம் ஏத்துக்க மாட்டேங்குதுங்க சார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மனம் ஏத்துக்கலங்கிறதுக்கு சில சிம்டம்ஸ், இந்த பாடி பெயின் வருது, அந்த போன் எல்லாம் வலிக்குது, நம்மளுடைய நரம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஜூன் ஆகுதுங்க சார், அந்த த்ரோட் அப்படியே பெயின், இவ்வளோ எமோஷன்ஸ் வந்து நமக்கு அது வருதுங்க சார். அப்ப அது 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 நம்மளால வந்து அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைங்களாங்க சார். கண்டிப்பா மேடம். அதெல்லாம் வந்து என்னன்னா எல்லாமே வந்து ஓவர் சென்சிட்டிவ் தான், ஓவர் ஹைப்பர் ஆக்டிவ் தான். இப்போ அவங்க சொல்றாங்க நம்ம அதை வந்து டாலரேட் பண்ணிக்க முடியல, அதை வந்து வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல, அதை வந்து மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நம்ம வந்து ரிஜிடா இருக்கோம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நாம வந்து பிளெக்சிபிளா இல்லாம ரொம்ப ரிஜிடா இருக்கோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ராக் வாட்டர் மாதிரின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ராக் வாட்டர் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரிஜிடாவும் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும், எதுக்குமே வந்து வளைந்து கொடுக்காது. அப்போ ராக் வாட்டர் மாதிரியான தன்மைகள் நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாத்துக்கணும். இது வந்து இந்த சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றது. இது பர்டிகுலரா ஒரு இண்டிவிஜுவல் வந்து ராக் வாட்டர் இருக்காங்களா இல்லையாங்க செகண்டரி. அந்த ஈஸ்கோர் பிடி அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க நமக்கு வந்து ரிஜிடா இருக்கும் அப்படிங்கிற தன்மை வந்தது அப்படின்னா பிரைமரியா வந்து ராக் வாட்டர் அப்படிங்கிறது தேவைப்படும். அதே மாதிரி நமக்கு ஹைப்பர் ஆக்டிவ்ல என்னென்ன ரெமெடி எல்லாம் இருக்கோ அந்த ரெமெடியில் இருக்கிற எல்லாமே தேவைப்படலாம். அதுல பிரைமரி நீங்க எமோஷன்ஸ் வந்து சரியா செக்ரிகேட் பண்ண தெரிஞ்சுன்னா ஹைப்பர்ல இருக்கிற எல்லா ரெமெடியும் வந்து ஃபர்ஸ்ட் எடுங்க. அதை எடுத்து அதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து படிப்படியா வந்து கண்டிப்பா வந்து சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஓகேங்க சார். ஏன்னா இது என்னுடைய லைஃப்லயும் நடந்திருக்குங்க சார். என்னன்னா சில அதுதான் ப்ராப்ளத்தை என்னன்னா, வந்து ஒரு நிமிஷம் மேடம். இப்ப என்னன்னா, இப்ப அவங்க சொல்றத கேட்கவும் முடியல, செய்யவும் முடியல, நான் ஏத்துக்கிறோம், நான் மனசு ஏத்துக்க மாட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட அறிவை வந்து அதிகமா பயன்படுத்துறீங்க, மனசை பயன்படுத்தல. மனசுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒன்னும் ஓப்பன் டைப்பா இருக்கணும், வந்து நம்ம ஓப்பன் டைப்ல மூடி மறைக்கணும், அதோட வந்து நம்ம ஃப்ரீயா போயிடணும். ஓகே நான் வந்து ரிசர்வ் டைப்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அறிவுக்காக ஃபார்மாலிட்டிக்காக நம்ம வந்து அதை ஏத்துக்கிட்டு, ஆனா அதை வந்து மன ரீதியா வந்து உள்வாங்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அறிவை வந்து அளவுக்கு மீறி பயன்படுத்துறோம். இதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் கர்மம் அப்படிங்கிறது எல்லாமே அறிவுக்கு தானே தவிர மனசுக்கு கிடையாது, உடலுக்கு கிடையாது. அது ரெண்டுமே வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். நம்ம எப்படி வந்து நம்ம அந்த ஆறாம் அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவும் ஒரு மனம் மட்டும்தான். அப்ப நம்ம உங்களுக்கு அந்த உடல் அறிவு மனம்ல வந்து நம்ம அறிவு மூலியமா வந்து மனதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம். அப்ப அந்த அறிவுக்கு தீனியா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம ஃபிளவர் வந்து சரியா வந்து சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த அறிவு ரீதியா நம்ம யோசிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். அதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாலே மனம் வந்து டிஃபால்ட்டா வந்து ஒண்ணு அதை ஏத்துக்க செய்யும், அப்படி இல்லைன்னா ஃபுல்லாவே வந்து ஏத்துக்காம எப்படி வந்து மனம் ஏற்க மறுக்குதோ அதே போல அறிவு ரீதியாவுமே நம்ம சரியா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இதன் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப வந்து நம்ம அந்த ஃபார்மாலிட்டிக்காக வந்து நம்ம ஓகே சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அறிவு ரீதியா ஃபார்மாலிட்டிக்காக சொல்றோம் அப்படிங்கிற நேச்சர் வந்து இருக்காது. ஓகேப்பா இது நீ பண்ணது வந்து தவறுதான், இல்ல ஓகே நீ பண்ணது வந்து தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கும். அந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கேட்டகரி அப்படிங்கிறது வந்து சரியா வந்து அறிவு செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஃபார்மாலிட்டிக்காக சொல்றது ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே படிப்படியா வந்து கட் ஆயிடும். சரிங்களா? புரியுதுங்க சார். அது என்னன்னா
அந்த முடிவுல அவங்க சொல்லக்கூடிய முடிவுகள நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க சார். அந்த இடத்துல ம், நம்மளோட எமோஷன்ஸ வெளிப்படுத்த முடியல. நம்முடைய மன ம், கருத்துக்கள வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு ம், கட்டாயம். அவங்க சொல்லக்கூடிய முடிவ நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி போங்க நடந்து போச்சு போங்க. அப்படின்னு சொல்ற நிலைமையில கொண்டு வந்துட்டாங்க. ஆனா, அந்த முடிவு தன்னுடைய மனச ஏத்துக்க மாட்டேங்குது. ம். அதான் சார் ரீசன். சரி. அப்போ அங்க வந்து உங்களால நோ சொல்ல முடியல. உங்களால வந்து எதிர்த்து போராட முடியல. கரெக்ட்டா? கண்டிப்பாங்க சார். சரி. அப்போ நமக்கு வந்து எதுக்குமே வந்து நோ சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா அங்க என்ன ரெமெடி வந்து வரும்? சரி. அதுக்கு ஹிண்ட் வேணா நான் குடுக்குறேன் இப்போ எல்லாருக்குமே. இப்போ ப்ரீவியஸா நம்ம 8:00 முன்னாடி பார்த்ததுல வந்து ஒரே ஒரு ரெமெடி மட்டும் நம்ம பார்க்கல. அது என்ன ரெமெடின்னு சொல்லுங்கன்னு சொன்னா யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அடுத்த வாரத்துல வந்து மேபி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த ரெமெடி தான் இப்ப இந்த எமோஷன்ஸோட பொருந்தி போகக்கூடிய தன்மை. எஸ் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன ரெமெடி வரும்னு சொல்லி? இல்ல நான் சொன்ன கேள்வியே புரியலையா? இல்லைங்க சார். அல்லது எது சொல்லிருக்கீங்க? ஹைப்பரும் இல்ல, ஹைப்போவும் இல்ல. சென்டாரி ஆ. சார். ம். சென்டாரி. அப்போ என்னால வந்து நோ சொல்ல முடியல. என்ன வந்து மத்தவங்க எல்லாம் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன வந்து அடக்கி ஆள்றாங்க. அப்படிங்கிறது எல்லாமே சென்டாரியுடைய தன்மை. அப்போ சென்டாரி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய தேவைப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா இது வந்து நீங்க இன்னொன்னு என்ன சொல்றீங்க? சார் அப்போதைக்கு நான் ஏத்துக்கிறேன். ஆனா மனதளவுல என்னால அதை ஏத்துக்க முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ராக் வாட்டர் அப்படிங்கிறது நிறைய வந்து வரும். இல்ல பீச்சும் வந்து நிறைய வந்து வரலாம். அப்போ சென்டாரி, பீச், ராக் வாட்டர் இந்த 3 சேர்த்து வந்து நீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியோ அல்லது வந்ததுக்கு அப்புறமா வந்து எடுத்து பாருங்க. என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கறத அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? தேங்க் யூ சார். இப்பவும் இந்த பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஃபார்முலாஸ் சொல்லி இருந்தது வந்து ஜஸ்ட் ஒரு கான்டெக்ட் மட்டும்தான். நீங்க எந்த மாதிரியான பிரச்சனை எது அப்படிங்கிறது வந்து பிரீஃபா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து சொல்லல. நாமளும் ஆமாங்க இன்டெப்தா சார். வந்து கேட்கல. நீங்க சொல்லி கண்டிப்பா, இருந்தது ஜஸ்ட் கண்டிப்பா. ஒரு ஒரு அவுட்லைன் மட்டும்தான். கண்டிப்பாங்க சார். அப்போ மேடம் கூட கேட்டாங்க. இப்ப நம்ம மேடம் கேட்டதுக்கு முன்னாடி கொஸ்டினுக்கு என்ன சொன்னோம்? எப்போ எதுக்காக கோவப்படுறாங்க? எப்ப கோவப்படுறாங்க? அந்த இன்டெப்தா தெரிஞ்சதுன்னா இன்னும் அக்யூரேட்டா வந்து சொல்ல முடியும். பட் ஜென்ரலா தெரியுற விஷயங்களை வச்சு கூட மிராக்கல் ரிசல்ட் அப்படிங்கறத எடுக்க முடியும். அப்ப நம்ம கான்டெக்ட் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அந்த கைட்லைனுக்கு என்ன ரெமெடி வரும் அப்படிங்கறத ஈஸியா வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அதே இப்படியேதாங்க மாதிரி சார். இன்னும் நமக்கு என்ன ஒவ்வொரு தேவை அப்படின்னு சொன்னா வால்நட் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஹைப்பர் ஆக்டிவா தான் பொதுவா வந்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து வால்நட் அப்படிங்கிறது ஹைப்பர் ஆக்டிவ்ல வருதா ஹைப்போ ஆக்டிவ்ல வருதா? ஹைப்பர் சார். சார் ஹைப்போ. ஹைப்போவா ஹைப்பரா? ஹைப்போ. ஹைப்போ சார். சார் ஹைப்பர். அந்த சேஞ்சஸ வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துருவோம் சார். அந்த சேஞ்சஸ வந்து நம்ம ஏத்துப்போம். ஹைப்பரா ஹைப்போவா? ஹைப்பர். இதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ஹைப்போன்னு யாராரும் சொன்னீங்க. ஏன் சொன்னீங்க எல்லாரும்? ஹைப்பர்ன்னு நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா? முத்துக்குமரன் சார் ஹைப்பர்ன்னு சொன்னீங்களா? ஹைப்போன்னு சொன்னீங்களா? ஹைப்பர் சொன்னேன் சார். ஓகே வெரி குட். ஹைப்போன்னு வேற யாரெல்லாம் சொன்னீங்க? எஸ் முத்துக்குமரன் சார் வந்து ஹைப்போ சொன்ன மாதிரி எனக்கு காதுல கேட்டது. எஸ் அவர் ஹைப்பர் சொன்னாரா ஹைப்போ சொன்னாரான்னு யாராவது சொல்ல முடியுமா? மத்தவங்க யாராவது? சார் நான் ஹைப்பர் தான் சொன்னேன். யாரோ லேடி ஹைப்போன்னு சொன்னாங்க சார். 1 மினிட் சார் 1 மினிட். எஸ் வேற யாராவது? சார் நான் ஃபர்ஸ்ட் ஹைப்போ சொல்லிட்டு அப்புறமா தான் சார் நான் ஹைப்பர் சொன்னேன். சார் இது ஓகே ஒரு அடாப்டேஷனுக்கு வருது. சேஞ்சஸ் ஓகே வருதுன்னு சொல்லி நோ ப்ராப்ளம். எனக்கு வந்து என்ன முத்துக்குமரன் சார் சொன்னது வந்து ஸ்டார்டிங் வந்து ஹைப்பர் சொன்னாரா ஹைப்பர் சொன்னாரா அப்படிங்கிறது மட்டும். சார் சொல்லிட்டாரு ஹைப்பர் தான் சொன்னேன்னு. அதை நான் வந்து மத்தவங்க லிசன் பண்ணிருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். முத்துக்குமரன் சார் ஹைப்பர் சொன்னாரா ஃபர்ஸ்ட் ஹைப்பர் சொன்னாரா அப்படிங்கிறது. எஸ் சஜிதா மேடம், சரளாதேவி மேடம், வனிதா மேடம். சார் நான் கவனிக்கல சார். எனக்கு தெரியல. கவனிக்கல. 8 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சதுன்னா அப்புறம் என்ன சார் இருக்கு?
யாரோ கேள்வி கேட்டு போறாங்க, நமக்கு என்ன இருக்கு? 8:30 மணி வரையும் உட்காருவோம், கிளாஸ் முடிஞ்ச உடனே டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புவோம். அப்படி இல்லை சார். நான் பிஸியா இருக்கீங்களா? சொன்னா ஓகே, தேங்க்யூ மேடம். சரி, எஸ் சரளாதேவி மேடம், வனிதா மேடம். சார் எனக்கு சொல்லுங்க. எனக்கு காதுல வந்து ஹைபோன் தான் விழுந்துச்சு எனக்கு. எஸ், அப்கோர்ஸ் காதுல விழுந்துச்சுன்னு இல்ல, ஹைப்போ தான் சொன்னாருங்கிறது எனக்கும் தான் காதுல விழுந்துச்சு. பட் இதை வந்து இன்னைக்கு இந்த ரெக்கார்டு செஷன் நமக்கு 8 to 8:30 வந்து தனியா செப்பரேட் ரெக்கார்டு வந்து கிடைக்கும். அதில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யாராவது கவனிச்சு அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்பர் சொன்னாரா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து குரூப்ல வந்து போடுங்க. ஏன்னா எனக்கு பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைப்போ அப்படிங்கிறதா சொன்ன மாதிரி எனக்கு வந்து காதுல விழுந்தது. மேபி வந்து என்னை பொறுத்தவரை அந்த 2-3 பேர் ஒரே டைம் மைக் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி வந்து மிங்கிளா இருக்கிறதுனால அவரோட வாய்ஸ்ல இருந்து மேபி எனக்கு ஹைப்போவா கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அது கிளாரிட்டியா வந்து அவர் ஹைப்பர் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்டேன். பட் ஒரு சிலர் வந்து சரியா வந்து கேட்கல சார், லிசன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஹைப்போ மாதிரி தான் கேட்டுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. சாரு பொறுத்தவரை ஹைப்பர் தான் சொன்ன அப்படின்னு சொன்னார். லாஸ்டா ஹைப்பர் சொன்னார், ஓகே. பட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ரெக்கார்டிங் கேட்டதுக்கு அப்புறம் சரியா வந்து கிளாரிட்டியா வந்து தெரிய ஆரம்பிக்கும். சரி, அதே மாதிரி வெற்றி செல்வம் மேடம் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைப்பர்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம ஹைப்பர் ஹைப்போ அப்படிங்கிறது இப்ப கிளாஸ்ல பார்த்த மாதிரி பிரிச்சாலும் சரி, பொதுவாகவே நம்ம வால்நட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஓவர் சென்சிட்டிவ் இன்ஃபுளுசஸ் அண்ட் ஐடியாஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வால்நட்டுங்கிறது ஹைப்போல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸே வந்து இல்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம அறிவு ரீதியா பிளைண்டா வந்து நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியோ ஒரு புக்கை ரீட் பண்ற மாதிரியோ இருக்குது அப்படிங்கிறதுக்கும் அதை வந்து நம்ம சரியா புரிந்து தெரிந்து அதனால ஏற்படக்கூடிய உணர்வுபூர்வமாக நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். அப்போ நம்ம அதை உணர்ந்து செயல்படும் போது மட்டும்தான் ஃப்ளவர் ரெமடியில வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தருமே வந்து உணர்வு ரீதியா மன ரீதியா வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் ரெமடி வந்து நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். வாட் கொஸ்டின் சார்? கொஸ்டினே இப்பதான் கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஹைப்பரா ஹைப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். வால்நட் அப்படிங்கிறது அந்த கேள்விக்கு முத்துக்குமரன் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹைப்போ அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு காதுல கேட்டுச்சு. திருமணி வனிதா மேடக்கும் வந்து ஹைப்போங்கிற மாதிரி தான் கேட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. முத்துக்குமரன் சார் வந்து நான் ஹைப்பர் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அல்டிமேட்டா கடைசியாவும் ஹைப்பர் தான் வந்து சொன்னார். ஓகே, அப்ப அவர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சொன்ன வேர்டிங்ஸ் வந்து ஹைப்பரா ஹைப்போவா, ஏன்னா எனக்கு வந்து சரியா கேட்டுதா இல்லையான்னு தெரியல. அதனால லிசன் பண்ணவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன், ஹைப்பர் சொன்னாரா ஹைப்போ சொன்னாரான்னு சொல்லி. சரி, இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்டிங் கேட்டுட்டு நீங்க குரூப்ல வந்து போடுங்க. சரி, வேற யாருக்காவது கேள்வி சந்தேகம் இருக்கா? அப்போ வெற்றி செல்வம் மேடம் உங்களுக்கு வந்து வால்நட் அப்படிங்கிறது பிரைமரியா வந்து தேவை. அப்போ வால்நட், சென்டாரி, பீச் அண்ட் ராக் வாட்டர், இதுல மெயினா எது வேலை செய்யும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பீச் அப்படிங்கிறதும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா வேலை செய்யும். வால்நட், சென்டாரி, ராக் வாட்டர் அப்படிங்கிறதுலாம் செகண்டரி தான். இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி சொன்னோம் அப்படின்னா பீச் அண்ட் சென்டாரி வந்து நல்லா வேலை செய்யும். அடுத்தது வால்நட்டும் ராக் வாட்டரும் வேலை செய்யும். பீச்சை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அங்க அந்த அறிவு ரீதியா ஏத்துக்கிற சார், ஆனா மன ரீதியா ஏத்துக்க முடியல அப்படிங்கிறதுக்கு வேலை செய்யும். ஆனா மத்தவங்க எல்லாரும் வந்து என்ன ஒரு கண்ட்ரோல் பண்ணி அது திணிக்கிற மாதிரி செயல்படுறாங்க. அப்ப நம்மளால வந்து சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத எமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு உடல்ல வலிகளாவோ பல்வேறு பிரச்சனையாவோ வெளிப்படுது அப்படிங்கும்போது சென்டாரி அப்படிங்கிறதும் இங்க வரும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பட் இப்ப இந்த சென்டாரி, பீச் அப்படிங்கிறது வந்து மெயின், வால்நட், ராக் வாட்டர் அப்படிங்கிறதும் ஒரு இந்த கைட்லைன் அல்லது அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜென்ரலான அடிஷனல் சப்போர்ட்டிங் ரெமடிஸ் மட்டும்தான். இது மட்டும் இல்லாம அந்த இன்டர்னலா ஐடியா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு உடல் ரீதியா பல்வேறு பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்ரிமணி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். அப்போ அக்ரிமணி, சென்டாரி, பீச், வால்நட், ராக் வாட்டர், இந்த 5 ரெமெடிஸும் நீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க எடுத்து பார்த்துட்டு என்ன சேஞ்ச் வந்திருக்கு அல்லது வரல அப்படிங்கிறத அடுத்தடுத்த வகுப்புல வந்து நீங்க தெரிவிக்கணும். சரிங்களா மேடம்? கண்டிப்பா சொல்றேன் சார். ஓகே, இந்த தேங்க்யூ. சூழ்நிலை தாங்க சார் எனக்கு தைராய்டுங்கிறதே வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தள்ளி
ஒரு 6 மந்த்துங்க சார். 6 மந்த் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்ப இந்த மாரி ஒரு சேஞ்சஸ நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேனோ, அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா, பாடியில ரொம்ப சேஞ்சஸ் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க சார். அதே மாதிரி தைராய்டுல சிம்பிளா யாருக்கு வரும் அப்படின்னா, சென்டாரியோ அக்ரிமணி கேரக்டர்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே டிஃபால்ட்டா வந்து தைராய்டு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கும். சரி, ஓகே. வேற யாருக்காவது எனி கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? சார் ஜென்ரலா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாமாங்க சார்? கேளுங்க. சார் டவுட் அது ஒரு லைஃப் பார்ட்னருக்குள்ளேயோ, இல்ல ஒரு பிசினஸ் பார்ட்னருக்குள்ளேயோ பார்த்தீங்கன்னா, சந்தேகங்கிறது ஒண்ணு வருதுங்க சார். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, சரி, அத சால்வ் பண்றதுக்கு என்னங்க சார்? ஓகே. ஒட்டுமொத்த நெகட்டிவ் தன்மை அப்படிங்கிற முறையில வந்து சந்தேகம் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னா ஹாலி அப்படிங்கிற ஒரு ரெமெடி சொல்லி இருந்திருப்போம். இப்போ பிரைமரியா பார்த்தோம்னா அந்த மாதிரி எமோஷன்ஸ்க்கு வந்து ஹாலி அப்படிங்கறத நம்ம சரியா வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். சரிங்களா? ஹாலி எடுக்கலாம். அட் த எந்நேரம் சேம் டைம் பார்த்தாலும் ஆலியோட சேர்த்து ஜங்ஷனும் சேர்த்து எடுத்துக்கணும். சொல்லுங்க, எந்நேரம் பார்த்தோம். சரி, இப்ப நம்ம பேசுறோம், ஒருத்தர்ட்ட பேசுறோம். யாருக்கிட்ட எந்த உறவுகிட்ட பேசினாலுமே டென்ஷன் ஆகுறது. தன்னுடைய ஒய்ஃபா இருக்கலாம், தன்னுடைய குழந்தைங்களா இருக்கலாம், தன்னுடைய அம்மாவா ஓகே. இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். ரிசர்வ்டு டைப்பா இருந்தாங்கன்னா வாட்டர் வயலட் வருதுன்னு பாருங்க. அப்போ வாட்டர் வயலட் ஹாலி ஜங்ஷன் இதை 3 சேர்த்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்டர் வயலட் ஹாலி ஜங்ஷன் ராக் வாட்டர் அந்த ரிஜிடா இருக்காங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொண்டு வரும். அப்போ வாட்டர் வயலட், ராக் வாட்டர், ஹாலி ஜங்ஷன் இந்த 4 ரெமெடி வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எவ்வளவு நாலேஜ்ஃபுல்லா பர்சனா இருந்தாலும் ஸ்டேஜ் ஏற பயந்துக்கிறாங்க சார். தனிப்பட்ட முறையில உங்களுக்கு திறமை இருக்கு, ஆனா அத ஒரு 4 பேர்த்துக்கு மத்தியில பேசுங்க, அதனமோ ஒரு கிளாஸ் செமினார் எடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு பயம், பதட்டம், படிச்ச அனைத்து விஷயங்களையுமே அவங்க டோட்டலா மறந்துடுறாங்க சார். ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணீங்கன்னா பண்ண மாட்டாங்க. எது வேணா இந்த எல்லாம் ஒரே கேட்டகரி தான். லார்ஜ், நிமுலஸ், ஆஸ்பென், வால்நட். லார்ஜ், நிமுலஸ், ஆஸ்பென், வால்நட். ஓகே, தேங்க்யூ மேடம். எஸ், வேற யாருக்கோ எனி கேள்வி சந்தேகம் இருந்தா கேட்கலாம். பயோசால்ட் எடுக்கிறேன், அந்த டேப்லெட் ஃபார்ம்ல தாங்க சார் இருக்காது. நான் நேற்று 2மே எடுத்தேங்க சார். சார் இப்ப அதை நம்ம அந்த ஹோமியோபதி மாதிரி அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாமா சார், இல்ல வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணுமா சார் டேப்லெட்? சாப்பிடக்கூடிய மெத்தடாலஜி வந்து நம்ம குரூப்லயே சொல்லிருக்கோம். ரெக்கார்டிங் செஷன் எல்லாத்தையும் கேட்டீங்களா சார்? அது நான் கேட்கல சார், அதனால கொஞ்சம் கேளுங்க. கேட்டீங்க அப்படின்னா அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். முடிஞ்ச ரெக்கார்டு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். எஸ், இல்ல யாருக்காவது கேள்வி சந்தேகம் இருக்கா? வேற யாராவது? தேங்க்யூ சார், ஒரே ஒரு கொஸ்டின். எஸ், கேளுங்க. இல்ல, இப்போ சாதாரணமா ஜென்ஸ் வந்து பேசும்போது சாதாரணமா பேசுறாங்க, ஆனா டக்குன்னு கோவப்படுவாங்க. இப்போ நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாம் எப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு கோவப்படுவாங்க. அதே மாதிரி வீட்டுல நம்ம ரிலேஷன்ஸ் சர்க்கிள்ல வந்து அவங்களும் அப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு கோவப்படுவாங்க. அப்போ இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க, டக்குன்னு கோவப்பட்டாங்க. அந்த ஒரு சன்ஸ்கார் வந்து அது நம்மளை பாதிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது ஒரு ஃபியராவே வந்து உட்கார்ந்துட்டு, அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல மிமுலஸ், ஆஸ்பென் தொடர்ந்து எடுக்கவா, இல்லாட்டா வேற ரெமெடிஸ் எடுக்கணுமா? இதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்னோம், எக்ஸாம்பிள்ல சொன்னோம். ஒரு நமக்கு பயம் இருக்குன்னா ஒண்ணு பயத்தை போக்கலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு தைரியத்தை வர வச்சுக்கலாம். இப்ப இந்த பயத்தை போக்குறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பசிக்கும் போது மட்டும் நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற விஷயம். பசிச்சா ஹோட்டல்ல போய் தேடுவேன், சாப்பாடு இருக்கும்,
சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் நான் தைரியத்தை வர வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றது, சார் பசிக்குது சார், அது சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் வீட்டுல வாங்கி போட்டுக்கிறேன், எனக்கு பசிக்குதுங்கும் போது நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது பெஸ்டா இருக்குமா? இப்ப இந்த 2 வகையில பார்க்கணும். நம்ம வெளியில போறோம், அந்த டைமுக்கு வந்து பசிச்சா போதும், சாப்பாடு கிடைச்சா போதும்னா ஹோட்டல் ஓகே. ஆனா பொதுவா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரிசர்வேஷன் மாதிரி. நம்ம வீட்டுல செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் நமக்கு இருந்தது அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கும் நம்ம கிட்ட. அப்ப நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட முடியும், வேணாம்னு நினைச்சுக்கிட்டு அப்படின்னா ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட முடியும். ஆனா ஹோட்டல்ல மட்டும்தான் சாப்பிடுற மாதிரி நமக்கு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளால வீட்டுல வந்து செஞ்சு சாப்பிட முடியாது. அப்போ ஆமா. ஒண்ணு அங்க பயத்தை போக்கணும் அப்படின்னா மிம்லஸ் ஆஸ்பின் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இல்ல சார் எனக்கு நான் வந்து தைரியத்தை வர வச்சுக்கிறேன், அப்ப நான் வந்து ஹைப்பரா மாறுறேன் அப்படின்னா நம்ம தைரியத்தை வர வச்சுக்கிறோம் அப்படிங்கறதுதான் செகண்ட் இமேஜ்ல போட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் இமேஜ்ல வந்து நம்ம பயந்துருக்கோம், பயத்தை போக்கினா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா செகண்ட் இமேஜ்ல என்ன வேணா வந்துட்டு போட்டோம், நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், நான் ஸ்ட்ராங்கா இருந்தா எதிரில் இருக்கிற யாரா வேணா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீங்க உங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ரேதர் தென் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பயத்தை மட்டும் நான் போக்கிக்கிறேன் அப்படிங்கிறத விட ஓவராலா வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா சுச்சுவேஷன் நமக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ நம்ம ஓவராலா நம்ம ஸ்ட்ராங் ஆறதுக்கு ரெமெடிஸ் மட்டும் போதுமா, இல்ல மைண்ட் லெவல்ல நம்ம இம்ப்ரூவ் ஆகணும்ல சார்? இப்போ அது கண்டிப்பா. ஒரு நிமிஷம் அந்த மேடம், அது fear வந்து வந்து நீங்க ஒரு நிமிஷம் இத வந்து நீங்க இப்ப மேடம் வெட்டி சொல்ல மேடத்துக்கு என்ன சொன்னோம், மேடம் நீங்க வந்து அறிவு அதிகமா பயன்படுத்துறீங்க, அறிவு அதிகமா ஆமாங்க. பயன்படுத்துறதுனால மனசை வந்து ஆ, நீங்க சரி, சரி. கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்க, அப்போ அறிவு ஆமா. அதிகமா பயன்படுத்துறது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னேன். இப்ப அந்த மாதிரி நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அறிவை அதிகமா பயன்படுத்துறீங்களா மனசை அதிகமா பயன்படுத்துறீங்களா பார்த்துட்டு எதை அதிகமா பயன்படுத்தினா ஃபர்ஸ்ட் அதை கம்மி பண்ணணும். அதை கம்மி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த ஆக்டிவிட்டிஸ் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம 1 or 2 சிச்சுவேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு ஜெனரலைஸ்டா ஜென்ஸ்னாலே இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஃபார்ம் ஆனதுனால எந்த ஜென்ஸ்கிட்ட பழகுனாலும் ஐயோ திடீர்னு கோவப்பட்டுருவாங்க, அந்த ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கு சார். ஓகே, இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெட் செஸ்னட்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எடுங்க, அதோட சேர்ந்து சரி. வால்நட். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசுறோமோ அது வந்து நம்மளுடைய பார்ட்னரா இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், கலீக்ஸா இருக்கலாம், இல்ல வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி நபரா இருக்கலாம், அடுத்தவங்களை பத்தி அப்படின்னு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் ரெமெடி வந்து ரெட் செஸ்னட் தான். சரி சரி. அதுக்கப்புறம் அந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வால்நட். ஆமா, அதே மாதிரி ஆமா, அதே மாதிரி பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த உடல் அறிவு மனம் அப்படிங்கிறது, உடல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். இதுல இந்த அறிவு ரீதியான்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு ரீதியாக செயல்படக்கூடியதுல பிரைமரியா மேக்சிமம் யார் வருவாங்கன்னா ஆண்கள் வருவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து சரியா ஹேண்டில் பண்ண தெரியாது, எமோஷன்ஸ்க்கான வேல்யூவும் இம்பார்ட்டன்ஸும் ஆண்களுக்கு வந்து சரியா தெரியாது. எல்லாத்தையுமே எடுத்த கவுத்தம் அப்படிங்கிற மாதிரியும் உணர்வு பூர்வமா எல்லாமே எல்லாத்தையுமே வந்து அறிவு ரீதியா மட்டுமே அணுகுவாங்க. பெண்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா என்னதான் அறிவு இருந்தாலும் அதிகப்படியா வந்து மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, உணர்வுகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து மனதோட வந்து மிக நெருக்கமான தொடர்பு இருப்பாங்க, ஆண்கள் அப்படிங்கிறவங்க அறிவு ரீதியான தொடர்புல வந்து நிறைய வந்து இருப்பாங்க. அப்ப ஆணா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இரண்டுக்குமே பொதுவான தன்மை அப்படின்னு சொல்லும் போது உடல் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். தேங்க்யூ. எஸ், வேற யாருக்கோ கேள்வி சந்தேகம் இருக்கா? பிளைண்டா ஃபர்ஸ்ட் நமக்கு பிரச்சனைன்னு பாக்குறோமா அடுத்தவங்க பிரச்சனை பாக்குறோமா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் எல்லாரும் கிளாரிட்டி வரணும். ஃபர்ஸ்ட் நமக்கு பிரச்சனைனா அது நமக்கு டைம், எனர்ஜி, எஃபோர்ட். நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கா அல்லது இ ஸ்கொயர் பீடியில இருக்கா? இ ஸ்கொயர் பீடியில இருந்தா நாம அதை எப்படி கடந்து போகணும் அப்படிங்கறத மட்டும் தான் யோசிக்கணும். அடுத்தவங்க நான் வந்து சேஞ்ச் பண்ணிடணும், அடுத்தவங்க எனக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகணும், இல்ல சொசைட்டி எனக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகணும், இல்ல வந்து நான் சொசைட்டியை மாத்திரணும், எல்லாமே வந்து சாத்தியப்படாத ஒன்று. அப்படி சாத்தியமே அடைஞ்சா கூட அது டெம்பரரியா மட்டும்தான் இருக்கும். காலங்கள் கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அது எல்லாமே டோட்டலா வந்து மாறிடும். அப்ப பொதுவா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சைட்லயா அடுத்தவங்க சைட்லயான்னு பார்க்கணும். நம்ம சைட்ல அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கணும்.
அப்ப இதே வந்து ப்ரீவியஸ் செஷனுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்திருந்தோம். இஃப் யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் இன் லைஃப், எஸ் எஸ் அப்படின்னு சொன்னா அதுக்காக நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியும்னா அதை நம்ம வந்து செய்யணும். செய்ய முடியாதுன்னா அதான் எதுவுமே செய்ய முடியல, அப்பயே நம்ம ஃபீல் பண்ணணும். சரி, இப்ப லைஃப்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லைன்னா நம்ம ஏன் அதை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சார்ட் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குங்க சார். சோ அப்ப நம்ம அடுத்தவங்க சார்ந்து நம்ம போறோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து இ ஸ்கொயர் பிடி, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதுலதான் பிரச்சனை, நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த இ ஸ்கொயர் பிடி வந்து நம்ம எப்படி கடந்து போக முடியும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட டீயை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது மூலமா, எப்படி வந்து இந்த பிக்சர்ல ஷோ பண்ணிருக்க மாதிரி தன்னைத்தானே வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு தனக்கான ஷீல்டு ப்ரொடெக்ஷன் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது எத்தனை கற்கள் வேணா வரட்டும், ரொம்ப ஈஸியா கடந்து போக முடியும். அப்ப அந்த இ ஸ்கொயர் பீரியட் இருக்கக்கூடியது வந்து ஈஸியா வந்து நம்ம டேக்கிள் பண்ணக்கான ஒரே ஒரு வழி என்னடா அப்படின்னு சொன்னா, நம்முடைய டீயை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்றது மட்டும்தான். நம்முடைய டைம், எனர்ஜி, எஃபோர்ட் அப்படிங்கிறது. அப்ப நம்ம இ ஸ்கொயர் பீரியட்ல மட்டுமே எவ்வளவுதான் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் நோ யூஸ். அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா கண்டிப்பா நாம நம்மளுடைய டீயை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கான ஆக்டிவிட்டிஸ்ல வந்து நம்ம இறங்கி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் சாத்தியம். கிளியர்? ஹோப் எல்லாருக்கும் வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், தேங்க்யூ மேடம். Clear. ஏதா இருந்தாலும் நம்மள திருத்திக்கணும். நம்மள கரெக்ட் பண்ணலாங்க சார். ஆமா மேடம். சரி, வேற யாருக்காவது எனி கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா?